அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஜபகுமார் சார் ஃபார் அரேஞ்சிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சார் சொன்ன மாதிரி என் பேர் இக்பால். ஸோ கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக சித்திரை உறுப்பினராக இருக்கேன் நான். ஸோ ஆக்சுவலி என்னுடைய இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு டெக்னாலஜி ஃபீல்ட் ஆல்மோஸ்ட் 20 years எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கேன் நான். ஸோ மை எக்ஸ்பீரியன்ஸ் கவர்ஸ் லைக் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஃபீல்டு. லாஸ்ட் மீட்டிங்கில் வந்துட்டு சார்ட்ட பேசிகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணால் பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் பண்ணோம். ஸோ அந்த ஒரு இதில் வந்துட்டு ஒரு அவுட்புட், ஓகே ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணால் பிஸ்னஸ் யூஸருக்கு ப்ராபபிள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக வந்துட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் டு டிஸ்கஸ். அதில் ப்ரெசென்ட் பண்ணுறேன் நான். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். அந்த ப்ரெசென்டேஷன் டயத்தில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு டெஃபினட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்னன்றது. So just give me a second. So I can see the presentation. உங்களுக்கு எல்லாம் தெரியுதா presentation actually? Sure, okay. So the presentation என்ன அப்படின்னு சொன்னா வந்துட்டு ways to protect business data. So என்னோட presentation நான் என்ன எப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா I'm not going to detail in technical போகல. ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கும் போது ஐம் ஆப்ரேட்டிங் எ பிஸ்னஸ். ஸோ இப்போ வந்து டெக்னாலஜி வந்துட்டு ஒரு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸில் போயிடுச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே டிஜிட்டலைசேஷன், எல்லாத்தையுமே வந்துட்டு டெக்னாலஜி உள்ள வருது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம எல்லாம் பேப்பர்லேருந்து எல்லாமே டிஜிட்டலாக நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது வந்துட்டு ஸோ அது என்ன மாதிரி பிரச்சனைகளை வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் என்னெல்லாம் தெரியாது. ஏன்னா ஸோ ஒரு பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் they probably depends most of their employees டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க டெக்னாலஜி என்ன தெரியுமோ வேற ஒரு எக்ஸ்டர்னல் பீப்புளை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும்போது வந்து என்ன மாதிரிலாம் ப்ராப்ளங்கள் வரும், அது எப்படி ஃபோக்கஸ் பண்ணலான்றது. அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொன்னா டு கிரியேட் அவேர்னஸ் அமாங் த பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஸோ உங்கள்ட்ட என்ன மாதிரி டேட்டாலாம் இருக்கு, அது எப்படிலாம் உங்களுக்குள்ள இருக்கு, அது எப்படிலாம் நீங்க செக்யூர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஒரு பியூர் அவேர்னைசேஷன் இது உங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ இப்போ பிஸ்னஸ் டேட்டா வாட் இஸ் தட் எல்லாமே சொல்கிறோம். டேட்டான்னு சொல்கிறோம். டேட்டா சாயிலுங்கிறோம், டேட்டா அங்கே இருக்குன்றோம், டேட்டா எங்கே இருக்குன்றோம். அது வந்துட்டு ஒரு பெரிய டாபிக். அதில் போயிட்டு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேரா டவுன் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸ் டேட்டா அப்படின்னு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் என்னவா இருக்கலாம், ப்ராபப்ளி உங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் டேட்டா. தென் அதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்க கஸ்டமர் டீடைல்ஸ் இருக்கலாம். ஸோ அது ஒரு பிக்கஸ்ட் பிஸ்னஸ் டேட்டா. நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்துட்டு ஒரு இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சார் எங்க கூட ஒரு சேல்ஸ்மேன் இருந்தாரு, இல்ல சேல்ஸ் பர்சன் இருந்தாரு, அவருக்கு எல்லா இமெயில் ஆக்சஸ் இருந்துச்சு, எல்லாத்தோட கஸ்டமர் டீடைல்ஸ் இருந்துச்சு, அவர் என் கம்பெனில இன்னொரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டாரு, எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அவருக்கு வந்துட்டு எங்க கஸ்டமரோட என்னோட காம்படிட்டர் யார் என்னன்றது தெரியும். பிளஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா வந்துட்டு நாங்கள் எவ்வளோ கோட் பண்றோன்றது தெரியும். இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுடைய கஸ்டமர் டேட்டா அப்படின்றது வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா. அதை வந்துட்டு ப்ராப்பரா நீங்க அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னா வந்துட்டு யூ வில் லூஸ் இன் த பிஸ்னஸ். ஸோ அது வந்துட்டு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அசெட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் வேல்யூஸ் நான் சொன்னேன் இல்லையா. அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனிக்கு ஒரு காம்படிஷன் வரும்போது நீங்க மெஜாரிட்டி ஆஃப் பிட் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெரி மினிமல் அமௌண்ட்லயே உங்களுக்கு வந்துட்டு ஒரு அடுத்தவங்க பிட்டை வின் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு உங்களுடைய அந்த ஃபினான்ஷியல் வேல்யூஸ் அப்படிங்கும் போது வந்துட்டு அது வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் டு ப்ரொடெக்ட். நீங்க அந்த ஃபார்முலா எப்படி போடுறீங்க, நீங்க எவ்வளவு கம்மியா வைக்கிறீங்க, எதுல எவ்வளவு கோட் பண்றீங்கன்றது ஒரு சர்டன் பீப்புளுக்கு மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும். முன்னாடி நிறைய விஷயங்கள் எல்லாமே பேப்பர்ல இருந்துச்சு. ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு ஒரு 2-3 பேருக்கு மட்டும் தான் தெரியும். ப்ராபப்ளி உங்க சேல்ஸ் பர்சன் தெரியும், இல்லை ஃபினான்ஷியல் பர்சனுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த பேப்பர் வரும், நீங்க கையெழுத்து போட்டு கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாமே டிஜிட்டல் இருக்கிறதுனால அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கும்போது அது யாருக்கு எங்க ஆக்சஸ் இருக்குன்றது உங்களுக்கு அது தெரியாம போகலாம் இல்லையா. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உங்களுடைய பர்ச்சேஸ் டாக்குமெண்ட்ஸ், எங்க என்ன வாங்குறீங்க, உங்களுடைய இன்வாய்சஸ், அதுக்கப்புறம் நீங்க அனுப்புற கொட்டேஷன்ஸ், இது எல்லாமே பிசினஸ் டேட்டா. தென் அதோட பிரைசிங், தென் ப்ரொபோசல் வேல்யூஸ், இது எல்லாமே எனி இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுடைய பிசினஸ் நீங்க ஆப்ரேட் பண்றதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ அது எல்லாமே உங்களுக்கு அது வந்துட்டு இட் இஸ் கால்ட் அஸ் அ பிசினஸ் டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை நீங்க கம்பல்சரியா நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கோட மெத்தட்ஸ் நம்ம என்னன்றதை நம்ம பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட். இது வந்து டேட்டாஸ் என்னன்றதை நீங்க பாத்துட்டீங்க. இப்போ உங்க டேட்டா எங்கெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். வேர் இஸ் யுவர் டேட்டா. ஸோ அப்படிங்கும்போது உங்க டேட்டா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஃப்ரண்ட் லைன்ல நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் வந்து மெஜாரிட்டி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் டேட்டா வந்துட்டு டாக்குமெண்ட்ல இருக்கலாம், இல்லை உங்கள் டேட்டா வந்துட்டு எக்ஸல்ல இருக்கலாம், இல்லை உங்கள் டேட்டா வந்து அவுட்லுக்கில் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து டிராயிங்ஸ் இருக்கலாம், கிராஃபிக் டாக்குமெண்ட் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ ப்ரௌசிங் பண்ணி டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கலாம், டவுன்லோடபிள் ஃபைலாக இருக்கலாம், சம்வேர் இன் யுவர் ஏரியா. அப்படி இல்லை அப்படின்னா மெயிலில் நீங்கள் வச்சிருக்கலாம். ஸோ நிறைய பேர் இப்போ வந்துட்டு ஜிமெயில் யூஸ் பண்ணுறீங்க கம்யூனிகேஷனுக்கு, யாஹூ. ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு மெயிலுக்குள்ளுக்குள்ளே இருக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது அந்த டேட்டா மெயிலில் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப். ஸோ இப்போ எப்படி நான் வந்துட்டு கன்ஃபர்மேஷன், கொட்டேஷன் அனுப்புறது, இன்வாய்ஸ் அனுப்புறது, பேங்கிங் டீடைல்ஸ் அனுப்புறது, பணம் வந்துச்சா போச்சா, ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் போச்சா, எல்லா டீடைல்ஸுமே வந்துட்டு நீங்க இப்போ வாட்ஸ்அப்ல கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு அந்த டேட்டாஸ் என்ன ஆகுதுன்னு சொன்னா வந்துட்டு உங்களுடைய லோக்கல்ல வாட்ஸ்அப்ல எல்லா டேட்டாவும் இருக்கு.
அது இல்லாமல் அதுக்கப்புறம் உங்கள் கம்பெனியோட டேட்டா ஃபேஸ்புக்கில் இருக்குது, லிங்க்டின்ல இருக்குது. ஸோ வேறவர் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களோ உங்கள் டேட்டா இந்த எல்லா ஏரியாலையுமே உங்கள் டேட்டா இருக்குது. ஸோ ஃபுல்லாக இருக்குது, சம் இடத்துல சில இடத்துல பார்ஷியலாக இருக்குது. ஸோ டேட்டா இஸ் பீன் ஆக்குபைட் இன் திஸ் ஏரியா. இந்த டேட்டா எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம்? ப்ராபபிளி யூசிங் டேப், இல்லைனா மெஜாரிட்டி மொபைல்ஸ், ஸோ அப்புறம் லேப்டாப்ஸ் இல்லை பிசி சர்வர். ஸோ இந்த மாதிரி ஏரியா யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இமெயிலில் வேறு எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும்? யூ ஹேவ் டு ஹேவ் இதர் மொபைல் ஆர் சம் எலக்ட்ரானிக் மீடியா டு கம்ப்யூட்டர்ஸில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே போயிட்டு பேக் எண்டில் போகுது. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிமெயிலில் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஜிமெயில் உங்கள் டேட்டாவில் உங்கள்கிட்ட இருக்கான்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட டேட்டா அந்த டேட்டா கிடையாது. அந்த டேட்டா எல்லாமே சம்வேர் ஸ்டோர்ட் இன் தி ஜிமெயில் சர்வர் விச் இஸ் இன் தி கிளவுட். கூகுள் டிரைவ்னு நிறைய இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஷேர் பண்ண முடியாது, கூகுள் டிரைவ்ல போட்டு, ட்ராப் பாக்ஸில் போட்டு, சென்ட் ஸ்பேஸில் போடு. அப்படிங்கும்போது இந்த டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் எல்லா டிஃப்ரெண்ட் பிளேசஸில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அது எப்படி டேட்டா ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு யூசிங் தி 4G கனெக்ஷன் இல்லை 4G கனெக்ஷனில் லேண்ட் கனெக்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறாங்க. அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸோ 3 ஏரியாஸ் இன்வால்வ் ஆகுது. உங்கள் மொபைலோ இல்லை வந்துட்டு உங்கள் லேப்டாப்போ உங்கள் ஜிமெயில் ஆக்சஸ் பண்ணும்போது ஸோ த டேட்டா வில் பி communicated between your laptop to the Gmail server to back laptop through 4G connections. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஜோன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த ஏரியா வந்துட்டு இட்ஸ் லைக் அ ப்ரொடெக்டட் ஏரியா. இந்த ஏரியாவை நீங்கள் கான்சென்ட் பண்ணி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஸோ உங்கள் டேட்டா லீக்கேஜுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அது நீங்கள் எப்படி நீங்கள் சேஃப் கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ பை டேக்கிங் பேக்கப். இந்த மாதிரி மெத்தடில் வந்துட்டு நீங்கள் பேக்கப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். இது வந்துட்டு வேர் ஷோ டேட்டான்றதுக்கு ஒரு ஸ்க்ரீன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இது வந்து ஸ்டாண்டர்ட் கனெக்டிங் டு த இன்டர்நெட் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மொபைலோ இல்லை நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க இல்லை வீட்டில் இருக்கீங்க இல்லை வேறு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்டர்நெட் வேணும்னா இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வைஃபை ஆன் பண்ணுவீங்க இல்லை வந்துட்டு 4G கனெக்ஷன் ஆன் பண்ணுவீங்க. ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு சிக்னல் பேர் வரும், நீங்கள் கனெக்ட் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு இன்டர்நெட் போயிடுது. ஆனால் இன்டர்நெட்டில் உங்களோட மொபைலில் உங்கள் டிவைஸ் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ வில் ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஆப்ஸ் இல்லை ஓப்பன் யுவர் ப்ரௌசர், யூ டூ சம் டிரான்சாக்ஷன். அது நீங்கள் பண்ணும்போது அது கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு டிபிக்கலா யூ ஆர் கனெக்டட் டு இன்டர்நெட்னா என்ன அப்படின்னா யூ ஆர் ஓப்பன் டு த டோர் ஃபார் எனி ஒன் டு என்டர். இது எவ்வளோ டேஞ்சரஸ். ஸோ ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொன்னா வந்துட்டு அது நீங்க ஒருத்தங்க அலோவ் பண்றீங்க, யூ ஆர் அலோவ் டு ஓப்பன் த டோர் அப்படின்னு சொன்னா வந்துட்டு இப்போ யார் வேணாலும் உள்ள வரலாம் இல்லையா. ஸோ யூ ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் த பீப்புள் டு கம் இன். அப்படிங்கும்போது வந்துட்டு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போடும்போது நீங்க வந்து ப்ராப்பர் ரெஸ்ட்ரிக்ஷன் போடலை அப்படின்னு சொன்னா வந்து யார் வேணாலும் உள்ள வரலாம். இப்போ நீங்க ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா வில்லேஜ் சைட்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் டோரை வீட்டில் காலை திறந்தாங்கன்னா நைட்டு தான் மூடுவாங்க. ஸோ இட் மீன்ஸ் அப்படி என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா ரோட்ல போறவங்களாம் வர முடியுமா, தெருவில் போறவங்களாம் வரலாமான்னா எஸ் தே கேன் பார்த்துட்டு போவாங்க அப்படியே டோர் திறந்துருக்கு யார் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போ சிட்டிஸ்ல என்ன பார்த்தீங்கன்னா இல்லை டோரை போட்டு ப்ராப்பராக லாக் பண்ணி எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனால் ப்ராப்பராக நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னாவே என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா வந்து யார் வேணாலும் உள்ள வரலான்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கும்போது அது நமக்கு தெரியாம அந்த டோர் ஓப்பன்ல இருக்கும் போது யார் வேணாலும் உள்ள வரலாம் போது நம்மளோட டியூட்டிஸ் வந்துட்டு யார் அலோவ் பண்ணலாம் அலோவ் பண்ணக்கூடாதுன்றது வந்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும். அப்படி நீங்க டிசைட் பண்ணல அப்படின்னு சொன்னா ஓகே ஸோ யூஆர் லீக்கிங் யுவர் டேட்டா. உங்க டேட்டா வேணது யார் வேணாலும் உள்ள வந்து உங்க டேட்டாவை எடுத்துட்டு போயிடலாம். ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், என்ன மாதிரி அவேர்னஸ் எடுத்துட்டு வரணுன்றது ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ இப்போ அதை பார்த்து பண்ணிட்டு we can identify the common mistakes. ஒரு பிஸ்னஸ் மேன் ஓகேவா ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்றாரு. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு ப்ராபப்ளி ஃபியூ ஸ்டாப்ஸ் இருக்கிறாங்க. அவர் ஹேஸ் இன்டர்நெட் கனெக்ஷன், அவரே வந்து ஸ்டாஃபா இருக்கிறாரு. ஸோ அவர் இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்றாரு அப்படின்னா அவங்க என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு லெஸ் அட்டென்ஷன் டுவர்ட் சைபர் செக்யூரிட்டி. அவங்களுக்கு வந்துட்டு என்ன அவேர்னஸ் இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அது அட்டென்ஷன் கொடுக்கறது கிடையாது. ஏதாவது ஒரு வருது டக்குன்னு ஒரு இமெயில் ஓப்பன் பண்றாங்க, டக்குன்னு ரிப்ளை பண்றாங்க, ஒரு நாலு கனெக்ஷன் 4 வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் பண்றாங்க, இந்த இமெயில் ரிப்ளை பண்றாங்க, அது கொடுக்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது லெஸ் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. அதுல என்ன இருக்குன்றது அவங்க கவனிக்கிறது கிடையாது ப்ராப்பரா. இது ஒரு இம்பார்ட்டன்ட். இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் வீக்னஸ். பாஸ்வேர்டு என்ன பண்ணுவாங்கன்னா மெஜாரிட்டி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கம்பெனி பேர் @123 வச்சிருவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனி பேர் அந்த 3 சிம்பிளை போட்டு அதுக்கப்புறம் 1 2 3 அடிச்சுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து வீக்னஸ் பாஸ்வேர்டு வந்துட்டு நிறைய வந்துட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிக்கிங் த லிங்க்ஸ் ஆர் ஸ்பேம் மெயில்ஸ். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு இமெயில் வருது அப்படின்னு சொன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்றாங்க அந்த இமெயில் லிங்க்கை வந்துட்டு அவங்க கிளிக் பண்றது வித்தவுட் நோயிங் வாட் இட் இஸ், வித்தவுட் நோயிங் யார் சென்டர் என்னன்றது கவனிக்காமையோ இல்லை வந்துட்டு அதோட ஆக்ஷன் என்னங்கும் போது அந்த லிங்க்கை வந்து இமெயில் கிளிக் பண்ணிடுறது. இல்லை அப்படின்னா ஒரு இமெயில் லிங்கை கிளிக் பண்ணும்போது அது ஜெனி லிங்க் மாதிரி உங்களுக்கு தெரியும், அது ஆட்டோமேட்டிக்காக வேற எங்கேயா ரீடைரக்ட் ஆகிடும் உங்களுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா கனெக்டிங் அன்என்கிரிப்டட் வயர்லெஸ். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சடனா என்ன பண்றாங்க மொபைல வச்சிருப்பாங்க, எங்கேயாவது ஃப்ரீ வைஃபை கிடைக்குமா டக்குன்னு கனெக்ட் பண்ணிடுவாங்க.
ஸோ இது வந்துட்டு ஒரு பிக்கஸ்ட் டேஞ்சரஸ் இது. ஆக்சுவலி நீங்க அன்என்கிரிப்டட் வயர்லெஸ் ஆக்சஸ் ஃபைல கனெக்ட் பண்ணக்கூடாது. ஈவன் தான் அவங்க ஃப்ரீ வயர்லெஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலுமே வந்துட்டு நோபடி இஸ் கிவிங் இந்த வேர்ல்ட் ஃப்ரீ. அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீ சம்திங் வருது அப்படின்னு சொன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தே ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் யூ. அப்படிங்கும்போது வந்துட்டு அப்போ ஃப்ரீ இன்டர்நெட்னா வந்து தே ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் யூ. வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்துட்டு யூசிங் சேம் பாஸ்வேர்ட் ஃபார் வேரியஸ் அக்கௌண்ட். அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு பாஸ்வேர்டே வந்துட்டு மாறி 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 எல்லா அக்கௌண்ட்டுக்கும் வச்சிருப்பாரு. ஸோ ஒன்று அவங்க ஹேக் பண்ணாங்க, இல்லை ஒரு பாஸ்வேர்டு வந்துட்டு அவங்க கெயின் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன இன்ஃபர்மேஷனை அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு கெயின் பண்றதுக்கு உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கு. தென் யூசிங் டிஃபால்ட் பாஸ்வேர்ட் அக்கௌண்ட்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா சில கம்பெனில பாத்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டா எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு கெஸ்ட் உள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு பாஸ்வேர்டும் கொடுப்பாங்க, வைஃபை என்டர் பண்ணிடுவாரு. கடைசியில் உள்ள போய் பாத்தீங்கன்னா அவங்க வைஃபையோட இது வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டு அட்மினா இருக்கும், இல்லை அட்மின் 1 2 3 இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா பிசினஸ் மேன் டஸ்னோ இதெல்லாம் மாத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்ட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் பாஸ்வேர்டு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அட்மின் 1 2 3 பாஸ்வேர்டு 1 2 3 பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ பிசினஸ் மேனோட டியூட்டி டு ஆஸ்க் த கன்சர்ன் பர்சன், அப்ப இங்க வா நீ என்ன பண்ணிருக்க, உன் பாஸ்வேர்ட்ல என்னென்ன லிஸ்டா பாஸ்வேர்டு நீ போட்டிருக்க, அந்த பாஸ்வேர்ட்லாம் முதல்ல கொடு, எங்கெங்கெல்லாம் பாஸ்வேர்டு இருக்குன்னு வாங்கி அதை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும். அதுல எங்கெங்கெல்லாம் டிஃபால்ட் பாஸ்வேர்ட்ஸ் போட்டிருக்காரு அந்த பாஸ்வேர்ட்லாம் எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறது நீங்க வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் லீவிங் லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர் அன்அட்டெண்டட். நிறைய இது அப்படியே லாக் ஆஃப் பண்ணாமல் போயிடுறது, இல்லை அப்படியே வச்சுட்டு போயிடுறது. யூசிங் சேம் கம்ப்யூட்டர்ஸ் மொபைல்ஸ் ஃபார் பேங்கிங் அண்ட் அதர் பர்பஸ். இது வந்துட்டு இப்போ வந்து ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மொபைலையோ இல்லை ஒரு டிவைஸையோ வச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது என்ன கான்சிக்வன்சஸ் அடுத்த ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு தே யூஸ் ஜிமெயில் யாஹூ ஃபார் பிசினஸ் பர்பஸ். இது ஒரு வகையில் டேஞ்சரஸ். ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஐடியா ஒன்று கிரியேட் பண்ணி ஜிமெயில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது இன்னொருத்தர் வந்து சிமிலர் டு தட் ஐடியா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் இன்வாய்ஸ் அனுப்பும் போது அந்த பார்ட்டி கஸ்டமருக்கும் உங்களுக்கு ப்ராபப்ளி அது லுக்ஸ் லைக் ஜென்யூன் அட்ரஸ் மாதிரி தான் தெரியும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரம் அட்ரஸ்ல உங்கள் நேமுக்கு பதிலாக கம்பெனி நேம் போட்டு எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி 123@gmail.com நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தெரிஞ்ச பார்ட்டியோ இல்லை ஹேக்கிங் பர்சனோ என்ன பண்ணலாம், அதே பேரை கம்பெனி உங்க நேமை போட்டுட்டு கம்பெனி 1 2 3 4 5 போட்டா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. ஸோ தே வில் நாட் மைன்யூட்லி தே வில் நாட் சி. ஸோ அதனால வந்துட்டு இந்த ஜிமெயில் யாஹூ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நீங்க பிசினஸ்க்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அவாய்ட் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் நல்லது உங்களுக்கு. அப்புறம் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் எக்ஸ்எல்எஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணாம வச்சிடுறாங்க. அது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி ஒரு டாக்குமெண்ட்டையோ இல்லை ஒரு எக்ஸல்லையோ இல்லை ஒரு இதையோ பாஸ்வேர்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்றதுன்னு. ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸாம்பிள் யூ ஹேவ் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அந்த கஸ்டமர் டீடைல்ஸ் அப்படிங்கும்போது வந்து அதில் நீங்க பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அதை எடுத்துட்டு போனா கூட அவங்களால அதை ஓப்பன் பண்ண முடியாது அந்த டாக்குமெண்ட் அன்லெஸ் வித்அவுட் யுவர் நாலேஜ். ஸோ அந்த மாதிரி நீங்க அதுக்கு ஈஸியாக மெத்தட் ஆக்சுவலி எக்ஸல் நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி பாஸ்வேர்ட் போடலாம் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் எக்ஸல்லாம் எப்படி பாஸ்வேர்ட் போடுறத பார்த்துட்டு பாஸ்வேர்ட் போட பற்றி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க யூஎஸ்பி டிஸ்க் யூஸ் பண்ணாலோ இல்லை ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணாலோ இப்போ எல்லாமே வந்து லேட்டஸ்ட் மெத்தட் என்ன ஆச்சுன்னு சொன்னா வந்து நீங்க ஹார்ட் டிஸ்கோ யூஎஸ்பி வாங்கும் போது அதுக்கு பாஸ்வேர்ட் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இஃப் யூ லாஸ்ட் யூஎஸ்பினா கூட வந்து அடுத்தவங்க அந்த யூஎஸ்பி இன்சர்ட் பண்ணும்போது என்டர் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். ஸோ அப்படி நீங்கள் அவங்களால வந்து என்ன பண்ணால் அந்த யூஎஸ்பிலோ ஹார்ட் டிஸ்க்லையோ அவங்களால டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் எப்போ நீங்கள் யூஎஸ்பி வாங்கினாலும் இமீடியட்டாக அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் பண்ணி அது வந்து ஒரு என்கிரிப்ட் மெத்தட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ண ஆப்ஷன் கொடுக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா யூ கேன் சேவ் யுவர் டேட்டா. அதுக்கப்புறம் எக்ஸ்போசிங் யுவர் பர்சனல் டீடைல்ஸ் இந்த சோசியல் மீடியா. ஸோ உங்களுக்கு நீ என்ன பண்ணுறது மொபைல் நம்பர் இந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன் மொபைல் நம்பர் உங்கள் இமெயில் ஐடி எல்லாமே சோசியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணுறது. ஸோ அதுலேருந்து அவங்க ட்ராப் பண்ணி அந்த டீடைல்ஸை காப்பி பண்ண சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இது வந்துட்டு காமன் மிஸ்டேக்ஸ். ஸோ ஐடென்டிஃபை பண்ணி இன்னும் நிறைய இருக்குது காமன் மிஸ்டேக்ஸ். ஸோ நான் எடுத்தது வந்துட்டு ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த மிஸ்டேக்ஸ் ஸோ யூஸ்லி பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவாங்கன்றது. அடுத்து நான் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் எதுக்கு வரேன்னா ஒன் டிவைஸ் ஃபார் ஆல் பர்பஸ். இது வந்துட்டு ஒரு ரீசெண்டாக இப்போ நிறைய அரைஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த டெக்னாலஜி வேர்ல்டு நிறைய மூவ் ஆக எல்லாமே வந்துட்டு ஆன்லைன்ல கொண்டு வரதுனால என்ன பண்றாங்கன்னா எல்லா ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி ஒரு மொபைல்ல எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க. ஸோ வச்சுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஸோ பேங்க்குக்கும் அதே மொபைலில் யூஸ் பண்ணுறாங்க, ப்ரௌசிங்க்கும் அதே மொபைலில் யூஸ் பண்ணுறாங்க, வீடியோ பார்க்கறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க, நிறைய வாட்ஸ்அப் ஸோ ஃபேஸ்புக் அப்படின்னு போகும்போது சில இடங்களில் வந்துட்டு நம்மளே அறியாமல் வந்துட்டு தப்பா சாட் ஃபார்வர்ட் பண்ணுறது, இல்லை நம்மளுக்கு அறியாமல் குழந்தைங்களை எடுத்து அதை மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறது. ஸோ நிறையா வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஒரு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒன்ஸ் யூ ஆர் கனெக்டட் டு த ஃபோன் டு த இன்டர்நெட் அப்படின்னா என்ன மீனிங் சொன்னேன் இல்லையா. ஸோ யூ ஆர் ஓப்பனிங் த டோர் டு இன்வைட் அதர்ஸ். ஸோ நீங்க ஜென்யூன் பார்ட்டியை நீங்க இன்வைட் பண்ணி ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் நீங்க இன்வைட் பண்ணும்போது வந்துட்டு மேபி உங்களோட இன்னொரு ஆப் என்ன இருக்கலாம்னு சொன்னா வந்துட்டு அது வேற ஒரு பார்ட்டி நீங்க அது கால் பண்ணிருக்கலாம். ஏன்னா நீங்க ஒவ்வொரு ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது டிஃபால்ட்டா அது ஒரு ஆப்ஷன் கேட்கும். அலோ பர்மிஷன் ஃபார் ஸ்டோரேஜ், அலோ பர்மிஷன் ஃபார் லொகேஷன், அலோ பர்மிஷன் டு ஆக்சஸ் கான்டாக்ட்ஸ். நீங்க எந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலுமே 90% ஆஃப் ஆப் வந்துட்டு உங்களுக்கு இந்த பர்மிஷன் கேட்டுரும். நீங்க இந்த பர்மிஷன் கொடுக்கலாம், அந்த ஆப் யூஸ் பண்ண முடியாது. அப்பனா என்ன மீனிங் அப்படின்னா சொல்லுங்க, லிட்டரலா நான் வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் மேட்டர் பண்ணுவேங்குது.
ஸோ அப்படிங்கும்போது யாரும் அலோ பண்ணுவா? ஸோ யூஆர் ஹேவிங் ஹோம், உங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு சம்படி தேர்ட் பார்ட்டி வாண்ட் டு மானிட்டர், அலோ பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ அதனால வந்துட்டு நீங்க வந்துட்டு இப்போ வந்து டெக்னாலஜி விஷயத்துல வேற வழி இல்லை. ஸோ அப்படிங்கும்போது வி ஹேவ் டு அலோ சம்திங் கேர்ஃபுல்லி வாட் டு டூ ஆர் வாட் டு டூ நாட் டு டூ. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒய் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க வீட்டுக்குள்ள ஸோ யூர் இன்வைட்டிங் அ பர்சன். ஸோ உங்களுக்கே ஒரு பர்சன் தெரியாம இன்னொரு சைடில் ஒருத்தர் உட்காந்து நீங்க என்ன பேசுறீங்கன்னு கான்வர்சேஷன் கேட்டுட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா வந்துட்டு உங்க இன்ஃபர்மேஷனாக லீக் ஆயிடும். சிமிலர் இப்போ வந்துட்டு நீங்க ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் நீங்க எடுத்து நீங்க ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு மால்வேர் ஆப் உள்ள உட்காந்துருக்கு அப்படின்னா, ஒரு மூவி பார்க்குற ஆப்போ இல்லை வேற ஏதோ ஒரு ஆப் உள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக் அந்த ஆப் என்ன பண்ணும், நீங்க என்னென்ன பண்றீங்கன்றது ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து குக்கீஸ் மூலமா அது ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் ஒரு ஏரியா. ஸோ அப்போ இது எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ ஓவர் த பீரியட் வந்து உங்கள் டேட்டா ஹேக் ஆனாலோ, உங்களுக்கு மணி லாஸ் ஆனாலோ, உங்களுக்கு அது வரும்போது வந்துட்டு தென் யூ வில் ஃபீல் ரியல் பெயின். ஆக்சுவலி எவ்வளோ டேட்டா நம்ம எவ்வளோ மணி போயிடுச்சுன்றது நீங்கள் பார்க்கும்போது, அப்போ ஐ குட் ஹவ் இன்வெஸ்டட் another device to do only for this kind of transactions. ஏன்னா இப்போ மாடர்ன் வேர்ல்டில் வந்துட்டு வேற வழி இல்லை, டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது we have to be very carefully adapt to the technology. ஸோ அப்படி நமக்கு தெரியாத போது சில விஷயங்களை வந்து நம்ம வந்து இப்படி தான் ப்ரொடெக்ஷன் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு எந்தெந்த விஷயத்துக்கு எதெல்லாம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணுமோ, எதெல்லாம் வந்துட்டு பெனிஃபிட் வர்சஸ் காஸ்ட் நீங்கள் போகும்போது எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஏரியாவில் யூ ஃபோக்கஸ் ஆன் இன்வெஸ்டிங் அடிஷனல் டிவைசஸ். இஃப் ரெக்வயர்ட் யூஸ் தட். அது வந்து ப்ரொடெக்டடாக யூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கே தெரியாம உங்க மொபைலில் வந்துட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இல்லை ஆப்ஸ் என்ன பண்ணும், உங்களுக்கே தெரியாம மானிட்டர் பண்ணி வெளியில இன்ஃபர்மேஷனை ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கும். சிம்பிளா பாத்தீங்கன்னா லீகலாவே என்ன பண்றாங்கன்னா, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கூகுள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்துட்டு ஒரு இதை ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்ல அதை பத்தி நிறைய பாப்அப்ஸ் வரும், அதை சுத்தி உங்களுக்கு நிறைய ஆட் வரும். ஸோ என்ன மீனிங் அப்படின்னா வந்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத வந்துட்டு இமீடியட்டா வந்துட்டு அவங்க அதை உள்வாங்கி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான ரிலேட்டட் ஆட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நிறைய விஷயத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் டு டூ திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு இதெல்லாம் நீங்க பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்க டேட்டா ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, உங்க டேட்டா ஒருத்தவங்க ஸ்டீல் பண்ணிட்டே இருப்பாங்க வித்வுட் நோயிங் யூ. ஸோ இதுதான் நான் வந்துட்டு சொல்றது வந்துட்டு ஒன் டிவைஸ் ஃபார் ஆல் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இஃப் யூ ஆர் ரியலி வாண்ட் டு ஹேவ் லைக் லாட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் இருக்கு, பேங்கிங் பண்றோம், நிறைய பண்றோம் அப்படின்னா ப்ளீஸ் ட்ரை டு டெடிகேட் செப்பரேட் டிவைசஸ் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் டெடிகேட் செப்பரேட் டிவைசஸ் ஃபார் யுவர் பர்சனல் யூஸ். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் வர்சஸ் காஸ்ட். நான் சொன்னேன் இல்லையா, வென் ஐ நீட் மல்டிபிள் டிவைசஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் ரியலி வாண்ட் டு ஹேவ் லைக் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா வந்துட்டு டெஃபினட்டா மை அட்வைஸ் டு கோ ஃபார் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிவைசஸ் டு யூஸ் ஃபார் ஒன்லி ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் பர்பஸஸ். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இமெயில், ஓகே, இது சோஷியல் இன்ஜினியரிங். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு மை அக்கௌண்ட் இஸ் காம்ப்ரமைஸ்டு. ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு என் இமெயிலை யூஸ் பண்ணி என்னோட தெரியாமையே என் கஸ்டமருக்கு மெயில் அனுப்பி கஸ்டமருடைய வந்து பணத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு அவ்வளோ கேர்லெஸ்ஸாக நம்ம இருந்திருக்கோமா? இது நம்பர் 1. இல்லை நம்பர் 2, நமக்கு தெரியாம யார் உள்ள இருக்கிறாங்கன்றது நிறைய இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கேம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு இமெயில தான் வருது. ஏன் அப்படின்னா இமெயில் தான் வந்துட்டு நிறைய பேர் இப்போ யூஸ் பண்றாங்க, நிறைய அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து 4 ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருப்பாரு, எதுக்கு எங்க வரும்னு தெரியாது. ஸோ அப்படிங்கும்போது நிறைய உள்ள வரும்போது உங்களுக்கே தெரியாம இப்போ வந்து நீங்க வந்து எதாவது கிளிக் பண்ணிடுறீங்க. ஸோ அதுல இருந்து வந்து நிறைய வருது. காமன் இது என்ன பண்றாங்க அப்படின்னா இமெயில் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு இமெயில் மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் செக்யூரிட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு யாருக்கு அனுப்பணும், யாருக்கு அனுப்பக்கூடாது, அதை வந்துட்டு வந்த இமெயிலை வந்துட்டு கரெக்டாக வெரிஃபை பண்ணணும், கரெக்டாக வந்திருக்கா. ஏன்னா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் வரும்போது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு 10 இமெயில்ஸ் வருதுன்னா அதில் பார்த்தீங்கன்னா 3 இமெயில் தான் உங்களுக்கு, இல்லை 4 இமெயில் தான் வந்து தேவையான இமெயிலாக இருக்கும். ரிமைனிங் 6 இமெயில் 8 இமெயிலோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்று இன்ஃபர்மேட்டிவ் இமெயிலாக இருக்கும், இல்லை அப்படி பார்த்தா ப்ரொமோஷனல் இமெயிலாக இருக்கும், இல்லை சோஷியல் இமெயிலாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு அப்போ உங்களுக்கு வந்துட்டு சில அக்கௌண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சிருந்தா மட்டுமே அது உங்களால பண்ண முடியும். ஸோ அப்படிங்கும்போது அப்ப நீங்க பார்க்கணும் யார்கிட்ட வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். தென் அப்புறமேல அந்த அத்தன்டிகேட் வந்த மெசேஜை வந்து நீங்க சோர்ஸை நீங்க வெரிஃபை பண்ணணும். தென் நீங்க அனுப்பும் போது அந்த டெலிவரியும் கரெக்டா யாருக்கு அனுப்புறீங்கன்றது வெரி இம்பார்ட்டன்ட், அதையும் நீங்க பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். ஸோ எனக்கு வந்து இமெயில். ஸோ இமெயிலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இமீடியட்டாக என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் அக்கௌண்ட் வந்துட்டு பாஸ்வேர்டை வந்துட்டு somebody has used the password, someone has to try to sign in your Apple account, please use different IP address, please verify your identity today and change your password ன்னு வருது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா வந்துட்டு இந்த அக்கௌண்ட் லிங்க் நான் கிளிக் பண்ணி என் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு என்னோட ஆப்பிள் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்டை அவங்க கேப்சர் பண்ணி லாகின் பண்ணுவாங்க. இது நான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ஸ் ஃப்ரம் support@apple.com இருக்கு. சென்டர் ரிசீவர் என் பேர்ல இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எஸ் இட் லுக்ஸ் லைக் ரியல் இமெயில் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஓ ஆப்பிள் நம்ம அனுப்பியிருக்காங்களோ, ஸோ நம்ம அக்கௌண்ட் நம்ம யாரோ சம்திங் ராங், அப்போ யாரோ ட்ரை பண்ணிருக்காங்க, அப்போ இமீடியட் நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணோம். நம்ம என்ன பண்ணுவோம், டெம்ப்டா என்ன பண்ணுவோம், இந்த லிங்கை கிளிக் பண்ணுவோம். இந்த லிங்க் வந்து கரெக்டாக அந்த ஆப்பிள் பேஜ் மாதிரியே ஒரு பேஜ் வரும், சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல போய் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுப்பீங்க. அது ரியல் ஆப்பிள் சைட்டுக்கு போகாது, அது தேர்ட் பார்ட்டி சைட்டுக்கு போய் அவன் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டையும் கேப்சர் பண்ணிடுவாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எடுத்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்க 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா,
அதை நீங்க கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாத்தீங்கன்னா support@apple.com இது யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்றது தெரியும். அப்ப இந்த சோர்ஸ் இமெயில் ஐடி நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஃப்ரம் ஆப்பிள். ஸோ அப்போ என்ன மீனிங்னா இட் இஸ் கேம் ஃப்ரம் சம்வேர் இட்ஸ் ஹேக்கர். ஸோ இதை நான் கிளிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா நீங்க இன்புட்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா தே குட் டேக்கன் யுவர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இமீடியட்லி. ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு உங்களுடைய வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ. ஸோ அந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டோடைய டீடைல்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் லுக்ஸ் லைக் nsdl.com. ஸோ nsdl நம்மளோட சைட்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இஃப் ஐ கோ அண்ட் சப்மிட் ஆல் மை டீடைல்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு டோட்டலாவே டிஃபரெண்ட் நேம் காட்டுது. So it is coming from somewhere it's a different ID. So அப்படிங்கும்போது they also want to try to take our data. So இது மாதிரி உங்களுக்கு நீங்க டே டு லைஃப்ல நீங்க நிறைய பாத்தீங்கன்னா they keep threatening you. So example இன்னொரு இமெயில் பாத்தீங்க அப்படின்னா okay spam your account has been hacked, change your password immediate னு வரும். ஸோ அப்படிங்கும்போது நீங்க பேனிக் ஆகி என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் ஒரு சில டெம்ப்டட் இமெயில நீங்க பார்த்தோன்னே your account will be closed, you will be confiscated, you will be அப்படின்னு நிறைய உங்களை மிரட்டும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு உங்களுக்கே தெரியாமையோ இல்ல உங்களுக்கு அறியாமலோ நீங்களோ இல்ல உங்க ஸ்டாஃபோ அந்த மிஸ்டேக் கூட பண்ணிடலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது சார் திட்டுவாரு அல்ல பாஸ் திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் கடகடன்னு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணும்போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாத்தையும் கெயின் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அவங்க கெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு then they will demand money from you. ஸோ அதனால வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் இமெயில், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கண்டென்ட். உங்களோட ஸ்டாஃப்க்கு அவேர்னஸ் கொடுத்து இதெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது நீங்க சொல்லணும். இல்லைன்னு சொன்னா வந்துட்டு வில் எண்ட் அப் இன் பிக் ட்ரபிள். ஸோ இப்போ என்னன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு ஒரு இதுல இருந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் யூஸ் பண்ணணும் ஒரே பாஸ்வேர்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பாஸ்வேர்டு 1234 1234 56 QWRTY பாஸ்வேர்டு இந்த மாதிரி வந்துட்டு காமன் பாஸ்வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. இது வந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஆன்லைன்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ரீசெண்டாக ஸோ அதனால வந்துட்டு டோன்ட் ட்ரை டு யூஸ் காமன் பாஸ்வேர்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு தமிழ் பாஸ்வேர்ட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக சொல்லுங்க. இல்லைன்னா ஃப்ரேசஸ் ஞாபகம் வச்சுங்க, அந்த ஃப்ரேசஸ்ல இருந்து ஒவ்வொரு வேர்டு எடுத்து போடுங்க. ஸோ இது ஒரு தனியாக ஒரு செஷனே இருக்கு ஹவு டு புட் அ பாஸ்வேர்டு அப்படின்ட்டு. அது இப்போ இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா வந்து ஃப்ரீக்வெண்டா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்றதுக்காக நிறைய பேங்கிங் எல்லாம் சொல்றதுனால வந்துட்டு அந்த பாஸ்வேர்டு அப்படியே கண்டினியூஸா சீக்வன்ஸா எடுத்துட்டு போவாங்க. அதுவும் தப்பு ஆக்சுவலி. ஸோ அதனால வந்து நீங்க பாஸ்வேர்டை போடும் போதே வந்துட்டு வெரி கேர்ஃபுல் டு ஹவு டு புட் அ பாஸ்வேர்டு அப்படின்றத. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா வந்துட்டு இஃப் யூ ரன்னிங் அ கம்பெனி அப்படின்னு சொன்னா யூஆர் ஹோல்டிங் அ வைஃபை கனெக்ஷன்ஸ் உங்க கம்பெனியில் கொடுக்குறீங்க எல்லாத்துக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஹாவ் அ செப்பரேட் செக்ரிகேட் த வைஃபை. ஓகே என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா வந்துட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கம்பெனிக்காக ஒரு ப்ரொடெக்டட் ஏன்னா இப்போ நிறைய டிவைசஸ்ல பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹாவ் மல்டிபிள் வைஃபை செக்ரிகேஷன். ஸோ அப்படிங்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கனெக்ஷன்ஸ்க்கெல்லாம் ஒரு வைஃபை கொடுங்க. அதே மாதிரி வேற யாராவது கெஸ்ட் இருக்கிறாங்க, ஸ்டாஃப் வராங்க, உள்ளுக்குள்ள ஸ்டாஃபோட மொபைல கனெக்ட் பண்ண ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதே வைஃபைல ரெண்டாவது பிரிச்சு தனியா கொடுத்துருங்க. ஏன்னா ரெண்டு பேத்தையும் 1 to 1 மிக்ஸ் பண்ண விடாதீங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்ற ஸ்டாஃபோட மொபைல் இல்ல கெஸ்டோட மொபைல் இவங்களுக்குலாம் வந்துட்டு அன்ப்ரொடெக்டடாவே இருக்கும், எல்லாம் வல்னரபிள் நிறைய இருக்கும். ஸோ இது ஈஸி டு அட்டாக். ஸோ அதனால அவங்களோட இதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய கம்பெனியோட டேட்டாஸ்லயோ உங்க கம்பெனி லேப்டாப்லயோ கனெக்ட் பண்ணும்போது வந்துட்டு அவங்க என்ன பண்ணுங்க ஈஸியா ரெண்டு சிங்க் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் காப்பி பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இனி நீங்கள் வைஃபை டிவைஸ் வாங்கும் போதே வந்துட்டு ஸோ தே ஹேவ் ஆப்ஷன் டு கீப் டூ வைஃபை நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லி தருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு ஒரு வைஃபை எஸ்எஸ்டி ஃபார் கம்பெனிக்குன்னு ஒரு இதுக்கு வச்சுட்டு அதை ப்ரொடெக்டட் வச்சுட்டு அது யாருக்குமே அந்த எஸ்எஸ்ஐடிலாம் ஷேர் பண்ண வேணாம், ஒன்லி கன்சர்ன் டீம் மெம்பருக்கு மட்டும் ஷேர் பண்ணிட்டு கெஸ்ட்னு ஒன்று தனியாக கிரியேட் பண்ணி அதில் யாரெல்லாம் நீங்கள் போட விரும்புறீங்களோ அவங்களுக்கு அந்த ஐடியா கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது இஸ் ஒன் ஆஃப் தி பாயிண்ட் டு ஃபிக்ஸ் யுவர் ஆக்சுவலி டு ரெடியூஸ் யுவர் வல்னரபிலிட்டி இது ப்ரொடெக்ஷன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ரேன்சம் வைரஸ். ஸோ நான் வந்து நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு வைரஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐ டோன்ட் வாண்ட் கோ இன் டீப், ஏன்னா வந்து நம்ம டைம் இல்லை. ஆனால் 1-2 எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சம்திங் கால் ரேன்சம் வைரஸ் நீங்க நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் இஸ் ரேன்சம் வைரஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க ஏதாவது அவங்க வந்துட்டு ஒரு லிங்க் அனுப்புவாங்க உங்கள்கிட்ட. அந்த லிங்கை நீங்க பார்த்துட்டு ஒரு ஏதாவது பணம் கொடு இல்லை ஏதாவது ப்ராப்ளம் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்க கிளிக் பண்ணும்போது அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க உங்க சிஸ்டத்தை அவங்க வந்துட்டு கம்ப்யூட்டரையோ மொபைலையோ கெயின் பண்ணி அதை அப்படியே லாக் பண்ணிடுவாங்க. உங்களுடைய சிஸ்டத்தை லாக் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா யூ பே மீ த மணி தென் ஒன்லி ஐ வில் ரிலீஸ் இட் யுவர் சிஸ்டம் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுன்னு சொன்னா வந்துட்டு உங்களுடைய சிஸ்டம் எல்லாம் நீங்க லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா வந்துட்டு வேற வழியே இல்லை, ஒரு சிஸ்டம் லாக் ஆச்சு ஒரு அப்படியே ஒன்னொன்னா பரவி கம்பெனி லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ஆப்ரேட் யுவர் பிசினஸ். அதை நீங்க வந்துட்டு அன்லாக்லாம் எதுவுமே பண்ண முடியாது, ஒன்லி ஃபார்மேட் தான் பண்ண முடியும். நீங்க அன்லாக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு அன்லாக் பண்ண முடியாது, பண்ணாம உங்க டேட்டாஸ் எல்லாம் போயிடும், அந்த ஆட்டோமேட்டிக்கா வைப் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க யூ ஹேவ் டு பே ஹியூஜ் மணி. இதுவாது ஒரு ஸ்டேஜ். இப்போ ஸ்டேஜ் 2 எப்படி போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்போ ரீசெண்டா இந்த ரேன்சம் வைரஸ்ல அவங்க என்ன பண்ண முடியும் டேட்டா மட்டும் பிளாக் பண்ணாங்க உங்களுடைய கம்ப்யூட்டரையோ இல்லை மொபைலையோ. இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த உங்களுடைய கம்ப்யூட்டர்ல டேட்டாஸ்லாம் நிறைய கேப்சர் பண்ணி அதை வந்து நீ காசு கொடுக்கல அப்படின்னா ரீசேல் பண்ணிடுவேன்றாங்க.
ஸோ உங்களுக்கு தெரியல டார்க் வெப் அந்த மார்க்கெட்லாம் போட்டுருவேன், நான் அங்கே பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், உங்களை மிரட்டி இந்த காசு வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு யூ ஹேவ் வெல் ப்ரொடெக்டட். அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்துட்டு இது மாதிரி நிறைய ஹேக்கர்ஸ்ல வந்துட்டு நம்ம நிறைய லூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் ஆக்சுவலி, ஸோ கணனி முடக்கத்தில் வந்துட்டு இது மாதிரி ரேன்சம் வைரஸ் தாக்குதலில் வந்துட்டு 2020 வந்துட்டு இந்தியா வந்து 3ஆம் ஸ்டேஜில் இருக்குது. அதே மாதிரி வந்து 50% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ அதனால வந்துட்டு ரேன்சம் வைரஸ் அட்டாக் வந்துட்டு ரொம்ப வெரி டேஞ்சரஸாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யோசிக்கணும். அப்புறம் ஓகே, ஸோ இது வரைக்கும் சோஃபார் என்ன டேட்டா எப்படி எடுத்துட்டு போகலாம் என்னன்னு பார்த்தீங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் அ டிப் ஹவு டு ப்ரொடெக்ட் ஆக்சுவலி. ஸோ இப்போ இன்ட்டு இருக்கு, ஸோ டேட்டாஸ் இருக்கு, ஐம் ரன்னிங் எ கம்பெனி, ஓகே ஐ ஹவ் ஸ்டாஃப், ஐ ஹவ் கம்ப்யூட்டர், ஐ ஹவ் டு டூ திஸ், ஐ ஹவ் மொபைல், ஐ ஹவ் திஸ் திங்ஸ். எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது? ஸோ யூ டெல் மீ ஹவு டு ப்ரொடெக்ட் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கிவ் யூ ஃபியூ சிம்பிள் டிப்ஸ் ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் டேட்டா. பிஃபோர் தட் ஓகே, இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி டபுள் செக்யூர் அப்படின்றது ஒன்று இப்போதைக்கு நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் பாஸ்வேர்டு யூசர் நேம் கொடுத்து லாகின் பண்ணும்போது ஓடிபி வர்றதோ இல்லை வந்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள போகிறதோ வந்துட்டு டபுள் செக்யூர். டபுள் செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆன்டிவைரஸ் செக்யூரிட்டி. இப்போ நீங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளாட் நீங்கள் தங்கியிருக்கீங்க அப்படின்னா முதலாம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் வில்லேஜில் டோரை திறந்தே வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டெப் முன்னேறின பிறகு அப்புறம் என்ன பண்ணாங்க வந்துட்டு ஃபிளாட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு டோர் மாதிரி போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்துட்டு இப்போ என்னன்னா வந்துட்டு இன்னும் போக போக என்ன பண்றாங்க, இதே செக்யூரிட்டில வந்துட்டு டோரை போட்டு லாக் பண்ணி மேலே ஒரு கேட்டை வேற போட்டுக்கிறாங்க. இது நிறைய பார்த்துருப்பீங்க இப்போ. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணுறேன், எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். ஸோ அப்படிங்கும்போது அது வந்துட்டு வெறும் டோர் வந்துட்டு வெறும் ஆன்டி வைரஸ் இல்லை வெறும் பாஸ்வேர்டு மட்டும் போட்ட மாதிரி அது இப்பெல்லாம் பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால ஏன்னா அதையும் பிரேக் பண்ணி உள்ள வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு they want additional layer of security in the gate போடுறதுனால ஸோ ஆன்டிவைரஸ் வித் டோட்டல் செக்யூரிட்டி. ஸோ நிறைய ப்ராடக்ட் அது மாதிரி அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. ஸோ டோன்ட் கோ வித் ஆன்டிவைரஸ். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் மொபைலோ வாங்கின பிறகு நீங்க எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன இன்ஸ்டால் பண்ணணும்னா ஒரு ஆன்டிவைரஸ் வித் டோட்டல் செக்யூரிட்டி. எனி பிராண்ட் நல்ல ஒரு ஆன்டிவைரஸ் பே பண்ணி வாங்கி நிறைய அவைலபிள் இருக்கு மார்க்கெட்ல. அது ஒரு இன்வெஸ்ட் வாங்கி போட்டு அது டோட்டல் செக்யூரிட்டி போட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. உங்களுடைய மொபைலையோ எந்த டிவைஸையோ அதில் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. நீங்க ப்ரொடெக்ட் பண்ணல என்ன அப்படின்னா என்ன மீனிங் வந்துட்டு யூர் ஓப்பனிங் த டோர் ஃபார் பீப்புள் டு என்டர். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஓப்பனிங் த டோர், தென் ஆன்டிவைரஸ் வில் நாட் எனஃப் நவடேஸ் வித் இது வந்துட்டு ஆன்டிவைரஸ் டோட்டல் செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு தான் அட்லீஸ்ட் யூ கேன் ப்ரொடெக்ட். இன்னும் ஃபியூச்சர் என்ன வரும்னு தெரியாது. ஸோ ஃபார் இந்த அளவுக்கு வந்துட்டு இப்போதைக்கு நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் யூ பை மினிமல் சாஃப்ட்வேர் வித் சப்போர்ட்டிங் ஆன்டிவைரஸ் வித் டோட்டல் செக்யூரிட்டி. ஸோ இது வந்துட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன் நான். தென் டிப்ஸ் டு த பிஸ்னஸ் ஓனர். ஸோ திஸ் இஸ் மை லாஸ்ட் ஸ்லைட். ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் யூ வாட் அண்ட் ஆல் டிப்ஸ் யூ கேன் யூஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னு சொன்னா அவேர்னஸ் கொடுக்கும் உங்க ஸ்டாஃப்க்கு. என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எது கரெக்ட், எது ராங், எது யூஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ரெண்டாவது வந்துட்டு நீங்க வாங்கினாலும் உங்க மொபைலோ லேப்டாப்போ எது வாங்கினாலும் சரி லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க சம்டைம் கேட்கும் மொபைல் கேட்கும் டி வாண்ட் ஹேவ் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் லேட்டஸ்ட் ஆப்னா வந்துட்டு எப்போலாம் அப்டேட் கேட்குதோ அப்போலாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்பப்பெல்லாம் செக்யூரிட்டி லூப் இருக்குன்னு உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க நியூ அப்டேட்ஸ். ஸோ அதனால எப்போலாம் நீங்க உங்க மொபைல் அப்டேட் கேட்குதோ ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை டவுன்லோட் பண்ணி அந்த உங்களுடைய இந்த டிவைஸை வந்துட்டு அப் டு டேட் லேட்டஸ்ட்டாக அந்த வெர்ஷனுக்கு வச்சுக்கோங்க. தென் எப்போ வந்து லைசன்ஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுங்க. ஸோ ட்ரை டு அவாய்ட் லைக் அன்லைசன்ஸ் சாஃப்ட்வேர். தென் டூவல் அத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி வந்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு ஓடிபி எனேபிள் பண்ண முடியுமோ இல்லை அத்தன்டிகேட்டர் ஆப் நிறைய கொடுக்குறாங்க. இப்போ அந்த காலத்தில் வந்து அந்த டோக்கன் மாதிரி டிவைஸ் கொடுத்தாங்க இல்லையா, இப்போ அந்த மாதிரி டோக்கன் டிவைஸ் நிறைய யூஸ் பண்றது இல்லை. இப்போ எல்லாமே சாஃப்ட்வேர் பேஸ்டு டோக்கன்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு அப்போ வந்துட்டு நீங்க என்ன வந்துட்டு அந்த மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர், கூகுள் அத்தன்டிகேட்டர், எனி டிஃப்ரெண்ட் அத்தன்டிகேட்டர் அந்த அத்தன்டிகேட்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களுடைய லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு ஸோ அட்லீஸ்ட் அதுல இருந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு மாதிரி ஒன்று கிடைக்கும், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் அவாய்ட் சிம்பிள் ஆர் நோன் பாஸ்வேர்ட்ஸ். ஸோ அது மாதிரி வைக்காதீங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுங்க. தென் டோன்ட் ஷேர் யுவர் ஓடிபி பாஸ்வேர்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கும்போது சார் ஓடிபி வந்து யாராவது மிரட்டி ஓடிபி கேட்குறாங்களா, யாராவது பேங்க்லேருந்து கால் பண்ணுறேன் எனக்கு ஓடிபி கொடுங்க, எனக்கு அந்த பாஸ்வேர்ட் கொடுங்க, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய கிரெடிட் கார்டு நம்பர் கொடுங்கன்னா யாருக்கும் கொடுக்காதீங்க. டோன்ட் ஷேர், நோபடி வில் ஆஸ்க் ஓடிபி. யாருக்குமே ஓடிபி கொடுக்காதீங்க, நீங்களே என்டர் பண்ணுங்க ஓடிபியை. டோன்ட் கீப் அ காமன் பாஸ்வேர்டு. அது மாதிரி காமன் பாஸ்வேர்டு வைக்காதீங்க. இன்ஸ்டால் ஆன்டிவைரஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர் அண்ட் ஆல் டிவைசஸ். இது வெரி வெரி மினிமம் ஐ ரெக்வஸ்ட் டு இன்ஸ்டால் ஆன்டிவைரஸ் அண்ட் டோட்டல் செக்யூரிட்டி இன் ஆல் யுவர் டிவைசஸ். இமீடியட்லி வாங்கி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருங்க. அதை யூஸ் பிஸ்னஸ் சாஃப்ட்வேர், ஓகேவா. ஸோ சிஆர்எம், ERP இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருந்தால் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க கம்பெனிக்கு. அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸல் ஷீட் இல்லை வேர்டு ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அது ரொம்ப சேஃபு. தென் அப்ராப்ரியேட் பேக்கப். ஸோ நான் இப்போ எல்லாமே வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு யூ வில் கெட் இட் இன் யூஎஸ்பி டிரைவ்ஸ், ஹை அண்ட் யூஎஸ்பி டிரைவ்ஸ். ஸோ எல்லா டேட்டாவும் ஒரு காப்பி வந்துட்டு உங்கள் பேக்கப் வச்சுக்கோங்க. உங்களோட டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய டேட்டா பேஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட டேலி டேட்டாவாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த இதுவாக இருந்தாலும் உங்களுடைய எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு பேக்கப் மாதிரி ஆல்வேஸ் வச்சுக்கோங்க. ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ எனி டைம் யூ கேன் ட்ரஸ்ட் யுவர் டேட்டா பேஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஹார்ட் டிஸ்கில் உங்கள் டேட்டா ஃபுல்லாக காப்பி பண்ணி வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு டிஃப்ரெண்ட் மொபைல் ஃபார் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் நான் அது ஏன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் உங்களுடைய வெப்சைட்டில் HTTPS இருக்குதான்றதை பாருங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய வெப்சைட்டில் வந்துட்டு இப்போ வந்துட்டு முன்னாடியே ஒரு .com .org.netன்னு ஒரு 10-15 டொமைன் தான் இருந்துச்சு. இப்போ அது பயங்கரமாக வந்துருச்சு. ஸோ அதனால நிறைய பேர் .co கிரியேட் பண்ணுறாங்க, .org கிரியேட் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன் வரதுனால வந்துட்டு உங்களுக்கு ரியல் அது என்னன்றது தெரியாது. ஸோ அவங்க மாஸ்க் பண்ணி இந்த பேர் தான் உங்களை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு ப்ளீஸ் பி கேர்ஃபுல். HTTPS லிங்க் அந்த வெப் லிங்க்லாம் கரெக்டாக இருக்கான்றது நீங்கள் டிரான்சாக்ஷன் பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கார்பரேட் பர்சனல் பேங்கிங் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா தேவையில்லாத சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாதீங்க, தேவையில்லாத சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து பிக்கஸ்ட் என்னன்னா வந்துட்டு சைன் அப். எங்க போனாலும் ஒரு ஃப்ரீ சைன் அப். எதுக்கு எடுத்தாலும் இப்போ சைன் அப் கேட்குறாங்க. அதுல போயிட்டு உங்க பிசினஸ்னுடைய டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ், அதாவது கம்பெனிக்கு யூஸ் பண்ற இமெயில் ஐடிஸ் எதுவுமே நீங்க பண்ணாதீங்க, ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு டம்மி இமெயில் ஐடி வச்சுக்கோங்க. ஸோ அதை அப்படியே நீங்க தனியாக அனுப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி இதுமாரி ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. தென் யூர் ஹேவ் யூர் ஓன் பிசினஸ் இமெயில். நான் சொன்னேன் யாஹூ, ஜிமெயிலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா யூஸ் பண்ணீங்கன்னா அதை வந்துட்டு அடுத்தவங்க வந்துட்டு ஹேக் பண்றதுக்கோ இல்லை வந்துட்டு அதை எடுத்துன்னு போறதுக்கோ அதுல இருந்து மாத்தி ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்றதுக்கோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருவீங்க நீங்க. அதனால வந்துட்டு ஹேவ் யுவர் கம்பெனி நேம்ல ஒரு இமெயில் வாங்கி அது வழியா யூஸ் பண்ணுங்க. தட் வில் பி செக்யூர் ஃபார் யுவர் பிசினஸ். அதுக்கப்புறம் உங்களோட யூஎஸ்பியோ ஹார்ட் டிஸ்கோ பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் யுவர் கெஸ்ட் வைஃபை செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு பெஸ்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்வேஸ் உங்களுடைய அசஸ்மெண்ட் பண்ணி பாருங்க, எவ்வளவு தூரம் உங்க கம்பெனில வந்துட்டு எவ்வளவு தூரம் வந்துட்டு செக்யூரிட்டி லெவல்ல இருக்கு, அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதை அசஸ்மெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்து அதை நீங்க பர்ஃபெக்டா வச்சுக்கோங்க. தட் லைக் எப்படி நீங்க வந்துட்டு உங்களுடைய பாடி செக்அப் பண்றீங்களோ அது மாதிரி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு செக் யுவர் செக்யூரிட்டி ஸ்டேட்டஸ் இன் யுவர் கம்பெனி. So that's it. Keep your business safe and secure. Thank you so much. Thank Jabbar sir. Thanks Chitra team for your time.